ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது. சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உங்க பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஆர்பிஐல இருந்து ஒரு மாசான அதே சமயம் கொஞ்சம் பகீர் கிளப்புற ஒரு சீக்ரெட் அப்டேட் வெளியாகி இருக்கு. மறுபடியும் பண மதிப்பிழப்பா, என் கையில இருக்க காசு செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அது என்ன மேட்டர், ஆர்பிஐ என்ன உத்தரவு போட்டிருக்காங்க, ஆர்பிஐ என்ன அதிரடி பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2016ல் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 1000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசா 2000, 500 ரூபாய் நோட்டுகள் இப்போ அந்த 2000 ரூபாய் நோட்டும் புழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பகீர் சம்பவத்தை தான் மறுபடியும் ஆர்பிஐ கையில எடுக்க போறாங்களா அப்படின்னு பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. நாம இப்போ தினமும் யூஸ் பண்ற காகித நோட்டுகளுக்கு, அதாவது பேப்பர் நோட்டுக்கு சீக்கிரமே ஒரு எண் கார்டு போட ரிசர்வ் வங்கி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, பேப்பர் நோட்டுகளுக்கு பதிலாக ஒரு புது வகையான கரன்சியை உள்ள இறக்க போறாங்க. அது என்ன நோட்டுன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த புது நோட்டுகளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற காகித நோட்டுகளை ஏன் மாற்றணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு நோட்டு எத்தனை கை மாறுது? காய்கறி கடையில ஆரம்பிச்சு கண்டக்டர் கைக்கு போய் திரும்ப நம்ம கைக்கு வரதுக்குள்ள நோட்டு கசங்கி கிழிஞ்சு அழுக்காகி பார்க்கவே சகிக்காத நிலைமைக்கு போயிடுது. இப்படி கிழிஞ்ச நோட்டுகளை திரும்ப வாங்கிட்டு புது நோட்டுகளை அச்சடிக்கிறது அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் பல கோடி ரூபாய் செலவு வைக்கிற பெரிய தலைவலி. ஸோ இதனால அரசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது நோட்டுகளை அச்சடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய செலவு அப்படின்னே சொல்லலாம். பல கோடி ரூபாய் செலவு வைக்குது. அடுத்ததா இது எல்லாத்தையும் விட பெரிய சிக்கல் கள்ள நோட்டு. பேப்பர் நோட்டுகளை ஈஸியாக ஜெராக்ஸ் போடுற மாதிரி டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. இந்த 3 பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் ஆர்பிஐ அந்த புது நோட்டுகளை களத்தில் இறக்க போகிறாங்க. இவ்வளோ நேரம் சஸ்பென்ஸாக இருந்த அந்த விஷயம் இதுதான். இனிமேல் இந்தியாவில் பாலிமர், அதாவது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் தான் புழக்கத்துக்கு வரப்போகுது. என்னது, பிளாஸ்டிக் நோட்டா? ஆமாங்க, சமீபத்தில் மும்பை பாட்னாவில் நடந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் இதை பற்றி ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் நோட்டோட கெத்து என்ன தெரியுமா? சாதாரண பேப்பர் நோட்டை விட இது 2.5 மடங்கு அதிகமாக உழைக்கும், ஈஸியாக கிழியாது. ஸோ இதுக்கு தாறுமாறான லைஃப் டைம் இருக்கு. அடுத்ததா மழையில் நனைஞ்சாலும் தெரியாமல் வாஷிங் மிஷினில் போட்டாலும் நோட்டுக்கு ஒன்றும் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த பிளாஸ்டிக் நோட்டை அவ்வளோ ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. ஸோ கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு மரண அடி அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்னு உலகத்தில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் நோட்டை தான் ஜம்முன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கூட இன்னும் பழைய பஞ்சு, லினன் நோட்டுகளை தான் யூஸ் பண்ணுது. ஆனால் நம்ம டெக்னாலஜியில் அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். சரி, இப்போ என் பர்ஸில் இருக்க 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளை என்ன பண்ணுறது? உடனே பேங்க்ல போய் மாற்றணுமா? கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள்
ரிலாக்ஸாக இருங்க, கவலைப்பட தேவையில்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2012 10 ரூபாய் நோட்டில் பிளாஸ்டிக் கரன்சியை ஆர்பிஐ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நம்ம ஏடிஎம் மிஷின்களில் அந்த நோட் செட் ஆகலை. அதனால் இப்போ இந்தியா முழுக்க இருக்க லட்சக்கணக்கான ஏடிஎம் இயந்திரங்களை இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணும் வேலைகள் நடக்க போகுது. அதற்கான டெக்னாலஜி ஒப்பந்தங்களை வெளிநாடுகளோட பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஏடிஎம் ரெடியாகி புது நோட்டுகள் அச்சடித்து வெளியே வர குறைஞ்சது 2-3 வருஷங்கள் கூட ஆகலாம். அப்படி பிளாஸ்டிக் நோட்டுகள் வந்தாலும் பழைய நோட்டுகளை பேங்க்ல கொடுத்து மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு 2-3 மாதம் வரைக்கும் தாராளமாக டைம் கொடுப்பாங்க. அதனால் எந்தவித பீதியும் பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆனால் இனிமேல் காகித நோட்டுகளுக்கு காலம் குறைவு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இனிவரும் நாட்களில் ரிசர்வ் வங்கி புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. ரூபாய் நோட்டுகள் விஷயத்துல ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது புழக்கத்தில் உள்ள 50, 100, 200 மற்றும் 500 நோட்டுகள்ல பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. புதிய பாலிமர் நோட்டுகளை அறிமுகம் செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. தற்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் அச்சடிக்கப்படுது. பல்வேறு நாடுகளில் பாலிமர் நோட் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால செலவுகள் அப்படின்றது மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம் கையில் இருக்கும் ரூபாய் நோட்டுகள் வெறும் பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. யூபிஐ மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அதிகரித்து விட்டாலும் பணத்திற்கான தேவை குறையவில்லை. தற்போது புழக்கத்தில் உள்ள காகித நோட்டுகளை முழுமையாக மாற்றி பாலிமர் அல்லது பிளாஸ்டிக் நோட்டுகளை கொண்டு வர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவித்துள்ளனர். சமீபத்தில் பாட்னா மற்றும் மும்பையில் நடந்த ஆர்பிஐ ஆலோசனை கூட்டத்தில் பாலிமர் நோட்டுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வியட்நாம், ருமேனியா, புரூனே உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் பிளாஸ்டிக் நோட்டுகள் பயன்படுத்திட்டு வராங்க. தற்போதைய நிலவரப்படி ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்கப்படக்கூடிய பேப்பர் நோட்டுகள் அதிக சுமை உள்ளதன் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே இந்தியா முழுவதும் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலவரப்படி இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 மாதங்கள் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து நோட்டுகளும் திரும்ப பெறப்பட்ட பிறகே இந்த புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது.